Hi. Need previous year questions in chemistry. Chapter 8 redox reactionsல previous year questions பார்க்கலாம். Question number 1. Which of the following is redox reaction கேட்டிருக்காங்க. Evaporation of H2ன்றது physical change தான். And both oxidation and reduction அப்படின்றது தான் கரெக்ட். ஏன்னா oxidation, reduction இது ரெண்டோடைய வேர்ட்லையுமே சேர்த்தா redoxன்ற வேர்டே வருது பாருங்க. RED is red and here it is ox. It is redox reaction. அப்போ இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க. Without losing its concentration, zinc chloride solution cannot be kept in contact with அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிங்க் குளோரைட் சொல்யூஷன் அப்படின்றத நான் வச்சேன் அப்படின்னா ரைட் ஒரு கண்டெய்னரில் வைக்கிறேன். அந்த மெட்டல் எம்னு எடுக்கிறேன். சப்போஸ் அந்த மெட்டல் வந்து மோர் ரியாக்டிவாக இருந்துச்சு, மோர் ஆக்டிவ் தென் ஜிங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஜிங்கை ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ என்ன ஆயிரும், ஜிங்க் மெட்டல் நமக்கு செட்டில் ஆகும். அப்போ ஜிங்கோடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். அந்த மெட்டல் என்ன ஆகும், நமக்கு சால்ட்டாக மாறும். ஸோ அப்போ யார் ஜிங்கை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் ஆன்சர் வந்து ஏஎல். ஏன்னா ஏஎலுக்கு தான் வந்து நமக்கு என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா -1.66. அதே ஜிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா -0.76. ஸோ அப்போ இதுக்கு தான் நமக்கு என்ன இருக்குது, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. நான் வந்து இதை ரிடக்ஷனில் எழுதியிருக்கேன். E0 வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிடக்ஷன். அப்போ ஆக்சிடேஷன் பார்க்கும்போது என்ன ஆயிரும், இது அதிகம். அப்போ அலுமினியம் இஸ் மோர் ஆக்டிவ் அண்ட் லெட், சில்வர், கோல்டு இதெல்லாம் ஜிங்கை விட அது கம்மி தான். ஸோ அப்போ ஏஎல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. அலுமினியம் பாத்திரத்தில் ஜிங்க் குளோரைடை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணால் அங்கே ரியாக்ஷன் நடக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இங்கே CH4 கொடுத்துருக்காங்க. கார்பன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 4 ஹைட்ரஜன். ஸோ அதுக்கு +1 தட் இஸ் ஈக்குவல் நியூட்ரல். அப்போ நேரம் எக்ஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு வரும். அப்போ ஃபஸ்ட் இதில் வந்து -4. அடுத்து CCl4 இருக்குது. CCl4லேயும் கார்பனுக்கு எக்ஸு ப்ளஸ் 4 × -1 = 0. அப்போ என்ன, இது x = +4. அப்போ ஃபஸ்ட்டு ஒனில் இங்கே நமக்கு கார்பன் -4, இங்கே நமக்கு +4ல் இருக்குது. அப்போ எங்கே இருக்குமா, -4 and +4, ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரைப்ரோமோ ஆக்டா ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 ஆக்சிஜன் ட்ரைப்ரோமோ. எது இதில் கரெக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ புரோமினோடைய வேலன்சி இதில் நமக்கு ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் வேலன்சியோட புரோமினோட வேலன்சின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா, பாசிட்டிவில் பார்க்கும்போது +1 +3 +5 +7. ஆக்சுவலாக எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா 1 2 3 4 5 6 வருது. ஸோ இதுக்கு 6, இதுக்கு பார்த்தீங்கன்னா 4, இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 7. ஸோ இதுக்கு 7 வருது. அடுத்து இந்த புரோமினுக்கு பாருங்கள் 7, அண்ட் இதுக்கு பாருங்கள் 6, அண்ட் இதுக்கு பாருங்கள் 7. ரைட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5, இதுக்கு 5, 1 2 3 4 5, இதுக்கும் 5, அகைன் இதுக்கு 1 2 3 4 5 6 7, இதுக்கு 7. ரைட்டா. அடுத்து இங்கே பாருங்கள், இதில் பார்க்கும்போது 1 2 3 4, இதுக்கு 4 5 ஆக்சுவலாக சாரி, இதுக்கு என்ன வருது 5, இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 5 6 6, இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 5 வருது. ஸோ எல்லாத்துலேயுமே ஆட் நம்பர்ஸ் ஆக்சிடேஷன் தான் வரணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன வந்துடும், ஆப்ஷன் சி இஸ் அ ஆன்சர். ரைட்டா. ஸோ அப்போ என்ன வரும், சி தான் நமக்கு இங்கே ஆன்சராக வரும். 5 5 5 அப்படின்னு வர்றது. பட் ஆனால் இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னா சார்ஜஸாக இருக்குது. ஸோ அதை நம்ம கவனிக்கணும். அப்போ பெட்டர் நம்ம இதில் வந்து டேரெக்டாக ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் போயிடலாம். இப்போ ட்ரைப்ரோமோ ஆக்டா ஆக்சைடு அப்படின்னா இதுக்கு வந்து பிஆரோடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 16/3 அப்படின்னு வருது. ஏன்னா 3 பிஆர் இருக்கு இல்லையா. அண்ட் இதை நம்ம ஃப்ராக்ஷனில் வரும். பட் இதை பிரிக்கும்போது நம்ம 6 + 6 + 4ன்னு பிரிச்சுக்கலாமா, 12 அண்ட் 16. அப்போ 6 + 6 4 எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். ரைட். ஆக்சிடேஷன் நம்பர் படி பார்க்கும்போது இங்கே 1 2 3 4, இங்கே 4 தான். ஏன்னா புரோமின் பாண்டை கவுண்ட் பண்ணக்கூடாது. இங்கே 6, இங்கே 6. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் ஆர் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் எது நமக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்றதான் கேள்வி. ஸோ சியூ பாருங்கள், இங்கே +1லேருந்து +2 அண்ட் 0 மாறுது. இது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். அதாவது ஒரே எலமெண்ட்டே, ஒரே ஆட்டமே ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் சொல்லுவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எம்என் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2- இருக்குது. ஸோ அப்போ இங்கே +6ல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா +7, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா +4. ரைட்டா. ஆக்சிடேஷன் ரேட் கண்டுபிடிச்சி பாருங்கள், தெரியும். அப்போ இதில் எம்என் என்ன இருக்குது, ரிடக்ஷனாக இருக்குது, ஆக்சிடேஷனாக இருக்குது. அப்போ இதுவும் ஒன்று தான், ரெடாக்ஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள் எம்என் வந்து இங்கே +7, இங்கே +6 +4, இங்கே வெறுமனா ரிடக்ஷன் மட்டும்தான் ஆயிருக்கு. ரைட்டா. அப்போ என்ன ஆகாது, இது நமக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷனில் வராது. ரைட்.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இங்க Mn எடுத்துட்டீங்க அப்படின்னா, ம் Mn + 6 இருக்கு. அதே மாரி Mn2+ இருக்கு. இங்க எதனா மாறுது Mn ஆ +4ஆ மாறுது. ஸோ இதையும் நம்ம டிஸ்ப்ரொபோர்ஷனேட் சொல்ல முடியாது. ஏன்னா 2 டிஃபரண்ட் ஸ்டேட்ல நமக்கு Mn இருக்கு. அப்ப ஆன்ஸர் வந்து 1 அண்ட் 2 வர மாரி எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி 1 அண்ட் 2 ஒன்லி. அடுத்து பாருங்க. தி ஆக்சிடேஷன் ரேட் ஆஃப் குரோமியம் இன் CrO5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ CrO5 அப்படின்னு போட்ட உடனே நமக்கு என்ன ஆயிரும்னா, இப்ப நம்ம நார்மல் மெத்தட்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். x + 5 * -2 = 0ன்னு போட்டீங்கன்னா, x - 10 = 0. x = 10ன்னு வரும். ஆனா அப்படி ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க என்ன இல்ல நமக்கு கிடையாது. அதே மாரி குரோமியத்துக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு என்ன தெரியும்? +6 அதாவது 6 தான் தெரியும். ஸோ அப்ப ஆன்ஸர் வந்து அது +6 தான். இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி இருக்கும் நமக்கு. 2 பெராக்சைடு லிங்கேஜ் வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாரி இருக்கும். இப்ப இதுக்கு வேலன்ஸி கவுண்ட் பண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 தான் வரும். இதுதான் அதோடைய பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். எக்செப்ஷனல் கேஸ். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இன் இட்ஸ் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இப்ப HNO3ல நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, +5. அடுத்து பார்த்தீங்கன்னா, NOல பார்த்தீங்க அப்படின்னா, +2. அடுத்து N2ல 0 அண்ட் NH4Clல பார்த்தீங்க அப்படின்னா, 4 இங்க -1 அப்ப +3 -3. ஸோ இங்க -3. அப்ப என்ன டிக்ரீசிங் ஆர்டர்ன்னு கேட்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் HNO3 அடுத்து என்ன வருது? NO அடுத்து N2 அடுத்து NH4Cl. அப்ப இங்க வருது ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்ட்டான ஆன்ஸர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். ஃபார் தி ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு குடுத்துட்டாங்க. தி கரெக்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இங்க Mn பாருங்க. எல்லாத்துக்கும் யார் ரிடக்ஷன் ஆகுறா, யார் ஆக்சிடேஷன் ஆகுறான்னு கண்டுபிடிங்க. Mn இங்க +7ல இருந்து இங்க +2க்கு மாறுது. அதே மாரி இங்க கார்பனுக்கு நீங்க ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிச்சீங்கன்னா +3. இது இங்க +4ஆ மாறுது. CO2 போட்டீங்கன்னா +4. அப்ப ஃபர்ஸ்ட் நான் இப்படி எழுதிக்கலாமா? Mn7+ will gain 5 electron to forms Mn2+. ஸோ இதுதான் ரிடக்ஷன். ரைட்டா? 5 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். 2க்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் 5. அதே மாரி 2 carbon 3+ will lose 1 electron to form என்னது? carbon 4+. ஸோ அப்ப இதுதான் நமக்கு என்னது? நம்பர்ஸ். இங்க 2 இங்க 5. அப்ப அத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப KMnO4க்கு 2 வந்துரும். C2O5க்கு 5 வந்துரும். ஏன்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் சேமா வரணும். இங்கேயும் ஒரே எலக்ட்ரான் வரணும். அப்ப இங்க நான் இத 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10 ஆயிரும். இங்க இத 5ஆல மல்டிப்ளை பண்ணா 10 ஆயிரும். அப்ப மேங்கனீஸ 2ஆலயும் இதையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 2, 5 எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் ஆன்ஸர். பி தான் ஆன்ஸர். ஏன்னா அடுத்து H2O வந்து நமக்கு H+ வந்து 16 வந்துரும் நமக்கு. ரைட்டா? சரி. அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப 2, 5 போட்டுட்டீங்க அப்படின்னா, இங்க 5 4s are 20. அதே மாரி இங்க 10 அப்படின்னு வந்துரும். பேலன்ஸ் பண்ணும்போது 10 CO2 வந்துரும். அண்ட் இங்க ஆக்ஸிஜன் பாருங்க 2 4s are 8. அப்ப 8 ஆக்ஸிஜன் இருக்கு. அப்ப இங்க நம்ம 8 H2O வரும். அப்ப 8 2s are 16. இங்க என்ன வந்துரும்? 16 H+ வந்துரும். ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. Hot concentrated sulfuric acid is moderately strong oxidizing agent. Which of the following reaction does not show oxidizing behavior? ஆக்சிடேஷன்னா சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம குறையணும். சல்ஃபூரிக் ஆசிட்ல சல்ஃபருடைய ஆக்சிடைசர் +6. இங்க பாருங்க, இங்க +4. அப்ப இது என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணி ரெடியூஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்ப இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணிருக்கு. அடுத்து இங்க பாருங்க, இங்க +6 ரைட்டா? அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஸ்டேட் இருக்கு? +4. அப்ப இதுவும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணிருக்கு. அடுத்து இங்க பாருங்க, அகைன் இங்க +6 இங்க என்னது? +4 இங்கேயும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணிருக்கு. இங்க பாருங்க, இதோடைய ஆக்சிடைசர் +6 இங்கேயும் சல்ஃபேட்டா தான் இருக்கு +6. அப்ப எதுல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணலன்னா, டில தான். ஸ்டேட் சேஞ்ச் தான்ப்பா வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சிடைசிங் பிஹேவியர்னா அது ரெடியூஸ் ஆகணும். அப்ப அதோட நம்பர் வந்து 6ல இருக்கு ஆக்சிடேஷன் நம்பர். அதனால கம்மியாகணும். எல்லாத்துலயுமே கம்மியா இருக்கு. ஆனா லாஸ்ட்ல மட்டும் என்ன ஆகல? எந்த சேஞ்சும் இல்ல. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். H2O2 and O3 gives H2O குடுத்திருக்காங்க. ரைட்டா? ஸோ இங்க வந்து H2O2 நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா, இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு O2. ரைட்டா? O2வா மாறுதா? அப்ப இங்க என்ன இருக்கு? -1ல இருந்து 0. அப்ப இது என்ன இருக்கு? ஈஸியா ஆக்சிடைஸ் ஆயிருதா? -1ல இருந்து 0னா ஆக்சிடேஷன். ரைட்? அப்ப இது ஆக்சிடைஸ் ஆகுறதுனால இதோடைய ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் ரெடியூசிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்னவா ஆக்ட் பண்ணுது இது? ரெடியூசிங் ஏஜென்ட்டா நமக்கு ஆக்ட் பண்ணுது. அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க வரும்போது அகைன் இங்க -1ல இருந்து நமக்கு என்னவா மாறுது இங்க? O2வா மாறுது. 0வா மாறுது. இங்கேயும் ஆக்சிடைஸ் ஆகுது ரெடியூசிங். அப்ப போத் என்னது? ரெடியூசிங் இன் 1 and 2. ஏன்னா -1ல இருந்து 0னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீசஸ்ன்னு அர்த்தம். ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீஸ்னா அது ஆக்சிடைஸ் ஆகுது. அப்ப பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணும். அப்ப இட் இஸ் ரெடியூசிங் இன் 1 and 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன்.
த பேர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தட் கேன் எக்ஸிஸ்ட் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து நமக்கு டுகெதரா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் பாருங்க. Fe வந்து இங்க 3+ல இருக்கு. இங்க நமக்கு எப்படி இருக்குன்னா, tin 2+. இங்க Hg 2+ அண்ட் tin 2+. ரைட். இங்க Fe 2+, இங்க இதுவும் 2+. அண்ட் இங்க Fe நமக்கு என்ன இருக்குன்னா 2+, K நமக்கு எப்படி இருக்கு? சாரி, Fe 3+ஆ இருக்கு, K+ஆ இருக்கு. இப்ப இத ரெடியூசிங் அண்ட் ஆக்ஸிடைசிங் ஆப்ஷன்ல தான் பார்க்கணும். இப்ப Fe 3+அ வந்து நம்ம ரெடியூஸ் தான் பண்ண முடியும் 2+ஆ. ரைட்டா? அதே மாதிரி Sn2+அ நம்ம ஆக்ஸிடைஸ் பண்ண முடியும். ஏன்னா Sn2+க்கு அப்புறம் நம்மளோட Sn0 கிடையாது. ஸோ அப்ப Sn0 தான் கொண்டு வர முடியும். அந்த இதுல வந்து ஆக்ஸிடைசிங் பொட்டன்ஷியல் தான் அதிகம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா 2மே 2+னா இத வந்து அடுத்து கொண்டு போனா மெட்டலா தான் மாத்த முடியும். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இத Fe3+ஆ மாத்த முடியும். அதே மாரி Sn4+ஆ நம்மளால மாத்த முடியும். அப்ப 2மே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்ஸிடைஸ் ஆகும். அப்ப போத் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்ஸர். இங்க பார்த்தீங்கன்னா Hg2+ல இருக்கு. இத நம்ம Hg+ஆ ரெடியூஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஆனா டின்ன என்ன பண்ண முடியாது? நம்ம Sn+ஆ ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்ப இதுவும் வராது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? இந்த பேர் தான் கேட்டிருக்காங்க. இது 2மே நமக்கு என்ன ஆகும்? ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். அதனால இது 2ம் ஒரு கிளாஸ், ஒரு பேர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? ரிமைனிங் கொஸ்டின்ஸ நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.